டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வியூஸ்க்காகவோ லைக்காகவோ ஃபாலோக்காகவோ இல்லைங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு ட்ரிப் பேர்கொண்டா அப்படின்னு பார்க்கறதுக்காக மட்டுமே. ஏன்னா இப்படி ஒரு ட்ரிப் அடுத்து எப்போ போகும்னு தெரியல. ஏன்னா இதுவே பல வருடமா பிளான் போட்டு இப்பதான் நிறைவேறி இருக்கு. திருநெல்வேலியில இருந்து 20 பேர் கொண்ட குழு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெடலையை போட்டுட்டு பெட்ரோல் பல்க்ல பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே அங்கேயே ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வேன்ல 20 பேர் கொண்ட குழு மூணார் கிளம்பணும். இது சீசன் டைம் கிடையாது, நீங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கப்பிள்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு, இவங்க எல்லாருக்கும் தானே சீசன் டைம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா என்னைக்கு போறோமோ அன்னைக்கு தானே நமக்கு சீசன் டைம். கரெக்ட் தானே? இந்த வேன்ல போகும்போது ரோட்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பயமா இருந்தாலுமே அவ்வளவு அழகழகான வியூ பார்க்கிறதுக்கே சும்மா செம்மையா இருந்துச்சு. நீங்க மூணார்ல இறங்கி காலை வச்சுட்டாலே போதும், இந்த மாதிரி ஜீப்பை தான் நிறைய பார்க்க முடியும். நல்லா கிளுகிளுன்னு ஆட்டம் போட்டு கூட்டு போவோம். நீங்க என்ன ஆட்டம் போட்டு கூட்டு போறது? நாங்க வேன்ல இருந்து இறங்கி ஆட்டம் போடுதுன்ட்டு நாங்க ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபேமிலியாவோ இல்ல எப்படியோ ஒரு 7 பேர் கொண்ட குழு வேன் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வியூ பாயிண்ட், ஸ்ட்ராபெரி தோட்டம், மலைக்கு மேல தேன் கூடு கட்டி இருக்கும், அப்புறம் அருவி கொட்டுற இடம்னு ஒரு 4-5 இடத்துக்கு கூட்டு போவாங்க. அருவி கொட்டுற இடத்துல பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட், பஜ்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கும். குளிச்சுட்டு வந்து சுட சுட சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மற்ற இடத்துல வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்கும், நீங்க போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இத்துடன் வீடியோ முடிய போகிறது. என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க, பசங்களா ட்ரிப் போனவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்து நாங்க என்னலாம் பண்ணிருப்போம்னு. நாங்க கடைசியா 2 வருஷம் கழிச்சு இப்பதான் ட்ரிப் போனோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கடைசியா எப்ப ட்ரிப் போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எங்க ப்ரோ ட்ரிப்லாம் போவ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸா போய் பாருங்க. சின்ன சின்ன சண்டை, நிறைய ஹாப்பினஸ்னு ஒரு மாதிரி ஜாலியா நல்லா இருக்கும்.